Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து அந்த 3 இயர் எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ் இந்த கோர்ஸுக்கான கவுன்சிலிங்கான டேட் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடி மாணவர்கள் வந்து ரொம்ப வந்து ஆர்வத்தோட இந்த வருஷம் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீடியோல கவுன்சிலிங் பத்தின என்டையர் ப்ராசஸா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அப்ளிகேஷனுக்கான டெட்லைன் அப்படிங்கிறது இன்னையோட வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து மாணவர்கள் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும், எந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற பத்தின ஒரு கம்ப்ளீட் ஒரு அப்டேட்டா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்டில் அப் டு எண்ட் வரைக்கும் முழுமையா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் சம்பந்தமான எல்லா விஷயமுமே உங்களால வந்து கேதர் பண்ணி எடுத்துக்க முடியும். எந்த ஒரு டவுட்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்காது. சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்டிஏஎல்யூல இருந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நல்லபடியா வந்து 5 இயர் பிஎல்எல்பி அண்ட் எல்எல்பி சோயில் ஹானஸ்க்கு இந்த கோர்ஸ்க்குலாம் வந்து நல்லபடியா கவுன்சிலிங் வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு வெயிட்டிங் லிஸ்ட் இது எல்லாமே வந்து நல்லபடியா போயிடுச்சு. இப்போ தேர்ட் ரவுண்டுக்காக மாணவர்கள் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன் சைடு இருந்து இருக்கிறது போக இந்த 3 இயர் எல்எல்பி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆவலுடன் நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. உங்களோட ஆர்வம் வந்து எங்கனால வந்து பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, இந்த வருஷம் எந்த இயரும் இல்லாத ஒரு சப்போர்ட்ஸ் வந்து இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க நம்மளுடைய சேனலுக்கு. அது வந்து முதல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆக்சுவலா வந்து இப்போ கவுன்சிலிங் வந்து எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், எப்படி ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும், டாக்குமெண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்திருந்தோம். கண்டிப்பா நீங்களும் பார்த்து அதுக்கு ஏத்த மாரி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட். இன்னைக்கு 5:45 வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் குடுத்துருக்காங்க. ஈவினிங் 5:45 வரைக்கும் இருக்கு. அந்த டைமிங்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து செகண்ட் அப்ளிகேஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இன்னையோட வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாளையிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கவுன்சிலிங்கான அந்த ஷெட்யூல்க்கான ஒரு சில ரோட் மேப் நம்ம போட்டு வச்சிருக்கோம். இதே மாரி தான் வந்து கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். சரிங்களா? அப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்ட்டா எடுத்த உடனே வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து குடுத்துற மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்றதுக்கான அந்த ஒரு கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 டேஸ் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எந்த டேட்ல வந்து நடக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது, ஆகஸ்ட் 4ஆம் தேதி நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அப்ளிகேஷனுக்கான அந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி நீங்க என்ன எல்லாருமே 3 இயர் எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ் இந்த 2 கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணவங்க, உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏதாச்சும் வந்து நீங்க உங்கள அறியாமயே ஏதாச்சும் நீங்க வந்து தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த தப்ப வந்து சரி பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, டைம் நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. இது ஆகஸ்ட் 4, 5, 6 இந்த 3 நாள்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைம் வந்து குடுப்பாங்க. இந்த 3 நாளுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும்? உங்களுடைய அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ல என்னென்ன விஷயத்த நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய யுஜி மார்க் இந்த 3 மட்டும் நீங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, கரெக்ஷன் பண்ண முடியாது. மீதி எல்லாத்தையும் உங்களால பண்ணலாம். நேமு, அதே மாரி உங்களோட மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, உங்களுடைய அட்ரஸு, அதே மாரி நீங்க என்ன யுஜி என்ன படிச்சிருக்கீங்க, இது மாரி எழுதுற மாரி எல்லாத்தையும் பண்ணலாம். அதே மாரி சாய்ஸ் ஃபில்லிங்கும் உங்களால அந்த எடிட் பண்ண முடியும். நிறைய நபர்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்கிறீங்க, ப்ரோ நாங்க வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஆர்வத்துல வந்து கவர்மெண்ட் காலேஜ்க்கு மட்டும் தான் பண்ணிட்டோம். பட் இப்போ ஃபீல் பண்றோம் எங்களுக்கு பிரைவேட் காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரைவேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ டைம்ல நீங்க பிரைவேட் காலேஜுக்கும் எஸ் குடுத்து அந்த இடத்துல அந்த காலேஜையும் நீங்க வந்து லிஸ்ட் படி ஆர்டர வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி செட் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணிடலாம். நீங்க அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்றதுக்கு மறுபடியும் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 500 அந்த அமௌண்டே உங்களுக்கு வந்து போதுமானது. அகைன் வந்து பண்ண தேவையில்ல. இது வந்து ஃபர்ஸ்ட். 2வது வந்து அதே அப்ளிகேஷன்ல டாக்குமெண்ட்ட அப்லோட் பண்ண முடியுமா? டாக்குமெண்ட்ட எடிட் பண்ண முடியுமான்னு நெறைய பேர் கேட்கிறீங்க. கண்டிப்பா, கட்டாயமா உங்களாலயும் வந்து டாக்குமெண்ட் வந்து எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி யுனிவர்சிட்டி வெப்சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல லாகின்ல போயிட்டு,
உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டு கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். கரெக்ஷன் வந்து எப்படி பண்ணணுங்கிறத கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ போடுறோம். வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்க மறுபடியும் தப்பா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ண வேண்டாம். சரிங்களா? டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட வந்து ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்காது, ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இருந்திருக்காது, டிசி இருந்திருக்காது. நீங்க ஜஸ்ட் ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுத்து சப்மிட் பண்ணிருப்பீங்க. பட் இப்போதைக்கு உங்க கையில வந்து எல்லாமே வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எங்க யுனிவர்சிட்டியில நாங்க படிச்ச காலேஜ்ல எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா, அது வந்து எடிட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒட்டுமொத்தமா இருக்கிறத கையில ஒரிஜினலா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதை எடிட் பண்ணி நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ எல்லாமே கரெக்ஷன் விண்டோ வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜெனரல் ரேங்க் லிஸ்ட். ஒன்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளவு வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி பேக் எண்ட்ல அவங்களோட சிஸ்டத்திலேயே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அது ஒரு பிடிஎஃப் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க, கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியே வந்து 3 இயர் எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானஸ் இது ரெண்டுக்கும் தனித்தனி செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வரும். அதனால நீங்க வந்து எத்தனாவது ரேங்கிங்ல வந்து இருக்கீங்க அப்படிங்கறத என்ன பண்ணிக்கலாம்னா இதுல நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து ரேங்க் கார்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த 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 கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு 20 30 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா அதுல 2 ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஸ்டூடெண்ட் வந்து சேம் ரேங்க்ல வந்து இருப்பாங்க. அவ சேம் ரேங்க்ல வந்து இருக்காங்க அப்படின்னா யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து யார் வந்து ஏர்லியா பிறந்திருக்காங்களோ, அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து முந்தினதை தான் இவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க எப்பயுமே. அதனால வந்து டேட் ஆஃப் பர்த் யார் வந்து ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்தா இருக்கோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அதை தாண்டி தான் அவங்க ஸ்பெஷல் கேட்டகரியில ஏதாச்சும் ரிசர்வேஷன்ல வராங்களா அப்படிங்கிற வந்து பார்ப்பாங்க. இது எல்லாமே இருக்குது. அதனால வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீட்டுக்கு வந்து ஒரு 2 பேர் சேம் ரேங்க் வந்து வராங்க அப்படின்னா அதுல கம்யூனிட்டி தனியா இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இத்தனை பர்சன்டேஜ் தான் வந்து இடஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கிற வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அதுதான் வந்து யூனிவர்சிட்டியும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ அப் வந்து பண்ணுவாங்க. பிசிக்கு வந்து இவ்வளவு, ஜெனரலுக்கு வந்து இவ்வளவு, எஸ்சிக்கு வந்து இவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு வந்து இருக்கு இல்லையா, இடஒதுக்கீடு கோட்டான்னு சொல்லிட்டு அந்த இடஒதுக்கீடு கோட்டா மூலியமா தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். சரிங்களா? இதை வந்து பேசிக்கா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா அப்ளிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருடைய நேமும் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்ல வந்து வந்துடும். யாரையுமே இந்த ரிஜெக்ட்லாம் வந்து பண்ண மாட்டாங்க இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். உங்களுக்கு நான் லைவாவே உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காட்டிடுறேன். அதாவது நீங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மார்க் நீங்க ரொம்ப லோவஸ்ட் மார்க்கா இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வரும். இப்ப இந்த இடத்துலலாம் பாருங்க 62% வச்சுக்கிட்டு 5 இயருக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்குலாம் வந்து ஒரு நியாயமா இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெயிட் பண்ணி இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அனலைஸ் பண்ணிருப்பீங்க. 3 இயர் எல்எல்பியை விட உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப வந்து ஹையா வரும். ஏன்னா 12th நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய நல்லபடியா மார்க் வந்து எடுக்கிறதுனால அவுட் ஆஃப் 85 90க்கு மேல வந்து மார்க் இருக்கவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட் வந்து கிடைக்கும். பட் 3 இயர் எல்பி அப்படி வந்து கிடையாது. நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% 80 70ல இருந்து 80 இந்த கட் ஆஃப்க்குள்ள இந்த 10%க்குள்ள நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு பர்சன்டேஜ் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்ப இந்த ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிற கண்டிப்பா ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். கடந்த 3 ஆண்டுகள்ல 3 இயர் எல்எல்பிக்கு வந்து எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வந்து வந்தது, போனது, எவ்வளவு வந்து ரெடியூஸ் ஆனது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து வீடியோஸ்ல வந்து பார்த்தோம். அதையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பிசிக்கு வந்து இத்தனை கட் ஆஃப், பிசிஎம்முக்கு வந்து இத்தனை கட் ஆஃப், ஓசி கேட்டகரிக்கு இவ்வளோன்னு சொல்லி தனித்தனியா கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் 2 விதமா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 2 விதமா ரிலீஸ் பண்றதுல அந்த 2 விதமா ரிலீஸ் பண்ற கட் ஆஃப் மார்க்குள்ள உங்களுடைய மார்க் வந்து எக்ஸஸா மேல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து எலிஜிபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இது வந்து 5 இயர்ஸ்க்கு உள்ளது. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் 3 இயர்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் டைம். ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கட் ஆஃப் மார்க் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணணும். ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து 2 to 3 டேஸ் நம்மளுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க.
என்னைக்கு இப்போ எப்பயுமே எந்த கோர்ஸா எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷனோட இருக்கும். ரொம்ப ஒரு ஆவலோட எதிர்பார்ப்போம். அடுத்தடுத்த ரவுண்டு கட் ஆஃப் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் ஆயிரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு என்ன ஒரு ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து வராது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் எப்பயுமே வந்து ஃபயரோட வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதே மாரி வந்து 3 இயர் எல்எல்பிக்கு வந்து ஆன்லைன்ல தான் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. காலங்காலமா வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியா சென்னைக்குலாம் வர சொல்ல மாட்டாங்க. நீங்க வீட்ல இருந்தபடியே உங்களோட மொபைல் ஃபோன் மூலியமா நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்றாங்க ப்ரோ அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர் நெறைய பேர் கேட்குறீங்க. கொஸ்டின்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டிஎம் பண்ணி கேட்குறீங்க. கொஸ்டின்ஸ்லாம் உங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் அந்த வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாரி இருக்கும். இது எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள உங்களுடைய மார்க் வந்து இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா? இல்ல வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா? அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மெயில் அனுப்புவாங்க. நீங்க குடுத்திருக்கக்கூடிய மை அப்ளிகேஷன் மெயிலுக்கு. அதனால மெயில் ஐடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டா ஐடி. அதனால வந்து எஸ்எம்எஸ்க்கு வந்து நார்மல் எஸ்எம்எஸ்க்கு உங்களுக்கு வந்து வராது. மெயில்ல மட்டுமே உங்கள வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணுவாங்க. அதனால மெயில வந்து கொஞ்சம் கரெக்ட்டா கேர்ஃபுல்லா நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க மெயில் ஐடி சில பேர் தப்பா வந்து குடுத்து எனக்கு வந்து அது ரெக்டிஃபை பண்ணி குடுங்க ப்ரோன்னு சில பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எடிட்டிங் விண்டோ அதாவது கரெக்ஷன் விண்டோ டைம்ல கண்டிப்பா உங்களோட மெயில் ஐடியும், மொபைல் ஃபோன் நம்பரையும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால நீங்க வந்து வொரி பண்ணிக்க வேண்டாம். அந்த டைமிங்ல போயிட்டு மெயில் ஐடி வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃபோன்ல லாகின்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடிய தான் நீங்க அந்த இடத்துல வந்து குடுத்து வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து யுனிவர்சிட்டி பேக்கெண்ட் தரப்புல இருந்து அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ப்ரொவிஷனலி வந்து செலக்டட் 3 இயர் எல்எல்பிக்கு நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ வந்து இந்த டேட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து குடுத்துருவாங்க அந்த மெயில்லயே. அந்த லிங்க்க டச் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும், டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து மறுபடியும் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இதுல ஒரு சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். ப்ரோ நாங்க அப்ளை பண்ணும்போது நாங்க வந்து ஜஸ்ட் போனோஃபைட் தான் குடுத்தோம். ஆனா இப்ப எங்ககிட்ட வந்து ஒரிஜினல் இருக்கு அப்படின்னா, நீங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் த்ரூஅவுட் ஆன்லைன் அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அத ஒரிஜினல்ல மட்டும் தான் வந்து இருக்கணும். எக்காரணத்த கொண்டும் ஜெராக்ஸ் காப்பியோ, இல்ல கலர் ஜெராக்ஸோ, இல்ல வந்து டூப்ளிகேட்டோ நீங்க வந்து அந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றவங்க இப்பவே உங்களோட டேட்டாஸ்லாம் நீங்க யூஜி படிச்ச காலேஜ்ல கொஞ்சம் வெயில் அடிக்குது என்ன பண்றது? நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, நம்ம தானே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இறங்கி ஃபாலோ பண்ணணும். அதனால நீங்க அலைஞ்சு திரிஞ்சுனாலும், யூஜி படிச்ச காலேஜ்ல உங்களுடைய டேட்டாஸ், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஸ்கேன்டு காப்பியா போட்டு வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண டைம்ல போயிட்டு நீங்க வந்து அலையக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்பவே உங்களுக்கு வந்து பண்ண சொல்றேன். சரிங்களா? ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு டேட் வந்து குடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் 2nd வீக்ல நம்மளுக்கு வந்து ஆயிரும். இதெல்லாமே வந்து நடந்து முடிக்க கவுன்சிலிங். அதுக்கப்புறம் டேட் குடுத்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. இந்த சீட் அலாட்மெண்ட் வந்து நம்ம ஆன்லைன்ல தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு இமெயிலுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. நீங்க வந்து ரூ. 1520 நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு ஃபீஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து அத பிரிண்ட் அவுட் எடுத்து எந்த காலேஜ்ல சீட் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போயிட்டு நேரடியா வந்து இன் பெர்சன் அதாவது ஸ்டூடண்ட்ஸ் நேரடியா போய் வந்து ஜாயின் பண்ணணும். உங்களுடைய ஒரிஜினல் எல்லாத்தையும் அவங்க வந்து வாங்கி வச்சுப்பாங்க. அட்மிஷன் போட்டு நீங்க வந்து வந்துரலாம். எப்போ காலேஜ் வந்து ஓபன் பண்றேன்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த டேட்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் வரும். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல கவுன்சிலிங் மீன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் சீட் வந்து அலாட்மெண்ட் லெட்டர். காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணுவீங்க. இதுதான் வந்து கவுன்சிலிங்க்கு உண்டான ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து 3 இயர் எல்எல்பி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுல ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டா ஐடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் குரூப் சேனல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்து மீட் பண்ணுவோம். இப்ப நம்ம பார்த்தது வந்து 3 இயர் எல்எல்பி கவர்மெண்ட் காலேஜுக்கும் சோயலுக்கும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து இருக்காது. பட் சோயல்ல நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி படிப்பீங்க. அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜ்ல ஃபீஸ் வந்து இருக்காது. சரிங்களா? ஃபீஸ் இருக்காது மீன்ஸ் வந்து அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. அதுவுமே பெருசாலாம் இருக்காது. ஒரு ரூ. 1500 தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து வரும். அட்மிஷன் போடுறதுக்கு. மீதி எல்லா ப்ரொசீஜரும் வந்து சேம் தான். சோயலுக்கும் அஃபிலியேட்டடுக்கும் சேம் ப்ரொசீஜரை தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.